எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதான் நம்ம ஜஹரா பெரிய ஹாஸ்பிட்டல் பாருங்கள். உள்ள கொண்டு வந்து விட்டாச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஜஹரா பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜஹரா கசரில் இருக்குது. நம்ம வந்து 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி டே 1. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. டைம் பார்த்திங்கன்னா 10 மணி ஆகுதுங்க. நம்ம நேற்று நைட் ஒரு ஷார்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருப்போம் நம்ம சேனலில். யாரெல்லாம் பார்க்கலையோ மறக்காமல் பாருங்கள். அதில் நம்ம சொல்லியிருப்போம், நம்ம இன்னும் கொஞ்ச நாள் தான் குவைத்தில் இருக்க போகிறோம், நம்ம வெக்கேஷன் போக போகிறோம்னு சொல்லியிருந்தேன். அதுக்குள்ளார நம்ம ஒரு சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணணும். அதை முடியுமா முடியாதான்னு தெரில. கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இருந்தால் பண்ணலாம். இன்றைக்கி டே 1. நம்ம மினிமம் ஒரு 1.5 மந்த் இருப்போம், அதாவது 45 டேஸ். அதுக்குள்ளாரே நம்ம வெக்கேஷன் கிளம்பிடுவோம். அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நம்ம 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம ரீச் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். வெயிட் பண்ணி பாருங்கள், நம்ம ஊருக்கு போகிறதுக்குள்ளார அந்த சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணுறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹவுஸ் டிரைவர் ரிலேட்டடாக நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். டே ரொட்டீன் லைஃப் எப்படி போகுது அப்படின்றத மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபை தட்டி விடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காலையில் ஸ்கூல் இல்லை. நம்ம ஒரு 9 மணி போல் தான் எழுந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓனர் கால் பண்ணி வர சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓனரோட பாலைவனத்தில் வேலை செய்கிறவர், அவருக்கு உடம்பு சரியில்லை. அவர் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் மேலே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தார். இன்றைக்கி தான் அவர் திரும்ப போகிறாரு. அவரை கொண்டு போய் நம்ம விடுறதுக்காக இருக்கோம். இன்னும் அவர் ஓனர் எதுவும் சொல்லலை. திரும்ப கொண்டு போய் அவர் சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் திரும்ப கொண்டு போய் நம்ம பாலைவனத்தில் விடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம போயிட்டு பார்ப்போம் என்னன்றதை. சரி வாங்க போவோம். இதாங்க ஜஹரா பெரிய ஹாஸ்பிட்டல். இவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள். ஒரு சைடு தான், பேக் சைடு இருக்குது. நம்ம ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கில் தான் இருக்கார். சின்னதாக இருக்குது, கிட்ட வந்து பார்த்தா இவ்வளோ பெருசாக இருக்குது. ஏய் அப்பா, சரி உள்ளே போகலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம அவர் எடுத்தாச்சு. அவர் வண்டியில் தான் இருக்கார். நம்ம பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட வந்திருக்கோம். பெட்ரோல் போட்டு நேராக நம்ம பாலைவனத்துக்கு போக வேண்டியது தான். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாலைவனத்துக்கு வந்துட்டோம். போகிறாரு பாருங்க, உள்ள கொண்டு வந்து விட்டாச்சு. வெயில் பயங்கரமாக இருக்குது. நாங்கள் பார்ப்போம். நிறைய புறா இருந்துச்சு ஃபஸ்ட்டு, இதை விட அதிகமாக. எல்லாம் வெயில் அதிகமாக பாருங்கள் எங்கே உட்காந்துட்டு. முயல் இருக்குங்க, காணும். ஓ, எங்கே ஓடி போச்சுன்னு தெரில. டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி ஆகுது. நம்ம அவரை விட்டு கிளம்பிட்டோம். வெயில் பயங்கரமாக இருக்குது. நமக்கு இங்கே வந்து போகவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் இங்கேயே வேலை செய்கிறவங்கள பற்றி நினச்சி பாருங்கள் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. அவங்க வர வழியில் பார்த்தேன், ஒட்டகம் மேய்ச்சிட்டே இருக்காங்க. அவங்களாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடவுள் ஏன்னா இப்படிலாம் சோதிக்கிறாருன்னு தெரில. சரி, எல்லாம் விதி, எல்லாம் ஒரு நாள் மாறும். சரி நம்ம கிளம்புவோம் வாங்க. இப்போ பாருங்க எவ்வளோ வெயில் அடிக்குது. அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு பாருங்க, பாவங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊரில் படுறதுலாம் கஷ்டமே இல்லை. இவ்வளோ கஷ்டப்படுறாரு பாருங்க. ஜஹரா பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர்.
ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 11:45 ஆகுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓனர் வந்ததுக்கப்புறம் தான் எதனா வேலை சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நமக்கு எதுவும் வேலை இல்லை. நேராக நம்மளுடைய ரூமுக்கு போக வேண்டியது தான். சரி வாங்க பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகுது. நம்ம பாளையத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவும் வேலை வரல. இப்போ தான் நம்ம ஓனர் கடைக்கு போக சொல்லியிருக்காரு. போயிட்டு ஒரு திங்ஸோட விலை எவ்வளோன்னு கேட்டு வர சொல்லியிருக்காரு. சரி வாங்க போயிட்டு பார்த்துட்டு வருவோம். செய்யண்ணா கைசா ரகம் நம்ம பார்த்தீங்கன்னா அதை வாங்கிட்டோம். அதை வாங்கிட்டு நம்ம ஓனர் நம்ம ஏரியாலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் ஆல்ரெடி விலாகில் சொல்லியிருப்பேன், ஜாபர் அல் அஹ்மத்னு சொல்லிட்டு. அந்த ஏரியாவுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். சிக்னல் ஆஃபில் இருக்குது. அங்கே போயிட்டு இதை கொடுத்துட்டு நம்ம ரிட்டர்ன் வீட்டுக்கு வரணும். இதுதான் இப்போதைக்கு நமக்கு ஒர்க்கு. சரி வாங்க போவோம். நான்ப்பா இன்னும் சிக்னல் ஓப்பன் ஆகலை. சரி வாங்க போயிட்டு கொடுத்துட்டு வரலாம். நம்ம வந்துட்டோங்க ஜாபர் அல் அஹ்மதுக்கு. இந்த வீடு தான். சரி வாங்க போயிட்டு கொடுத்துட்டு வரலாம். நம்ம கொடுத்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டுருக்கோங்க. மஸ்ஜித் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பள்ளிவாசல் தாஜ்மஹால் மாதிரியே இருக்குது பாருங்கள். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜஹரா கசரில் இருக்குது. யாரெல்லாம் இங்கே வந்திருக்கீங்களோ மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சிக்னல் வேறு ஆஃபில் இருக்குது. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பள்ளிவாசல். சரி வாங்க வீட்டுக்கு போயிட்டு நெக்ஸ்ட்டு என்னன்றதை பார்க்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா 5:30 மணி ஆகுது. நமக்கு பார்த்தீங்கன்னா போனது சொன்ன எல்லா வேலையும் முடிஞ்சது. அவ்வளோதான். நேராக பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு ஒரு டீ ஒன்று அடிப்போம் வாங்க. இதுக்கப்புறம் நமக்கு இதுக்கு வேலை இல்லை. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏதாச்சும் வேலை வருதா என்னன்றதை. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணி ஆகுது. நம்ம இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டோம். நம்ம ஈவினிங் அந்த திங்ஸ் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவும் வேலை வரல. நம்ம சும்மா ரூமில் தான் இருந்தோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருப்போம். அதில் நம்ம சொல்லியிருப்போம் நம்ம வந்து 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி டே 1 பார்ப்போம். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம அந்த சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணுறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். நேற்று சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து இன்னிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மினிமம் ஒரு 45 டேஸ் தான் நம்ம இருக்க போகிறோம். அந்த 45 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணோம். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக பண்ண முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம வந்து ஒரு ஹவுஸ் டிரைவருடைய லைஃப் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத இந்த விளாக் மூலிமா அவங்க கூட நம்ம டெய்லி ஷேர் பண்ணுறோம். இன்னிலேருந்து இந்த நம்ம ஊருக்கு போகிற வரைக்கும் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் நம்ம கண்டினியூவாக டெய்லி விளாக் ரொட்டீன் விளாக் நம்ம போஸ்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். பாய். நாளைக்கு விளாகில் பார்க்கலாம்.